இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் 52வது நாள் நடந்தது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அது ராத்திரியெல்லாம் ஒரு கேம் நடந்து தீபக்கோட பொம்மையை வந்து பின்னில் போட்டுட்டாங்க. ஸோ தீபக் வந்து காலையில் தான் தெரிஞ்சுக்கிறாரு. அது பின்னில் வந்து பார்க்குறாரு, தன்னுடைய பொம்மை கிடக்குது, புரிஞ்சுக்கிறாரு தன்னுடைய பொம்மை தோத்துருச்சு, தான் போட்டாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஆனந்தியும் அன்ஷிதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனந்தி சொல்கிறாங்க, இல்லை நான் கேட்டேன், அவன் வந்து மஞ்சரி எனக்காக தான் விட்டு கொடுத்தா, என்னது எடுத்துன்னு போய் வச்சா, அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அதனால் நான் நின்று தான் ஆகணுன்றதுக்காக தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. பட் அன்ஷிதாவுக்கு வந்து அது அவ்வளோவா பிடிக்கலை. அன்ஷிதா வந்து கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்காங்க ஜாக் மேலே. ஜாக் பண்ணது சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆனந்தியே தான் உட்காந்து பவிக்கிட்ட போய் பேசிகிட்ருக்காங்க. ஆனந்தி இப்போது எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறது தான் ரொம்ப செய்துட்ருக்காங்க அப்படின்னு தோணுது. பவித்ரா கிட்ட போய் பேசிகிட்ருக்காங்க. பட் பவித்ரா கிட்ட பேசுனது வந்து கொஞ்சம் ரொம்ப வேலிட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த தர்ஷிகா பற்றி, அதாவது இந்த பொம்மை டாஸ்கில் வந்து எல்லா பொம்மையும் உள்ளே போயிடுச்சு. அப்போ யாருது வெளியில் இருக்குதுன்னு பார்க்கும்போது தர்ஷிகாவுடைய பொம்மை தான் வெளியில் இருக்குது. ஸோ அதை அவங்க வந்து சொல்கிறாங்க, விஷால் வந்து ஜாக்கை பண்ணானே தவிர இதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல, தர்ஷிகா கடைசியில் பாவம் தனியாக நின்றுட்டா அப்படின்னு. அப்போ இவங்க பேசிக்கிறாங்க ஒருத்தருக்குள்ளே. அப்போது பவி சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது, அவன் வந்து இவள் கைக்கு மருந்து போட்டுக்கிட்டுருக்கான், இவளுக்கு கை எரியுதுன்னா இன்னொரு கை சும்மா தானே இருக்குது, அதில் போட்டுக்க வேண்டியது தானே, அவன் என்னத்துக்கு வந்து தடவிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க கேட்குறாங்க, ஆனந்தி நம்ம விலகி போகிறோன்னு அவளுக்கு புரியுதா அப்படின்னு. எனக்கு தெரியவே இல்லை, எவ்வளோ சொன்னாலும் மாற மாட்டேன்றா, ஏதாவது சொல்லி பேசலான்னு போனாலும் எப்போவுமே அவன் இருக்கான், அதனால் என்னால் பேச முடியல அப்படின்னு ரொம்ப பவித்ரா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இது விஷால்கிட்ட போய் இப்படி பழகிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்றது தெரியுது. அடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, ஒரு கேம் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யாருக்கு பொருந்தது அப்படின்னு கேட்டாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா சிவாவுக்கு வந்தது. என்ன வந்ததுன்னா, அந்த சொப்பு சாமான்லாம் எடுத்துகிட்டு போய் உரமாக வச்சு விளையாடு அப்படின்னு. ஸோ இதை யாருக்கு கொடுப்பீங்கன்னா அவர் சொல்கிறாரு, தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஒரே சிரிக்கிறாங்க, கைத்துட்டுறாங்க. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அது கூட அவங்க தர்ஷிகா உணரல, அவங்களும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க அதையும் கேட்டுக்கிட்டு. அடுத்தது வந்து எல்லோரும் ஸ்ட்ராட்டஜி பேசுகிறாங்க. ஸ்ட்ராட்டஜி எல்லோரும் இல்லை, விஷால் மெயினாக. விஷால் வந்து சொல்கிறாரு, நான் ஜாக்கை தான் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்னென்னா, இப்போ வந்து கேமும் விளையாடுறாங்க, மென்டலி ஃபிசிக்கலி விளையாடுறாங்க, தனியாக விளையாடுறாங்க, குரூப்போடு விளையாடுறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த வன்மம் அப்படின்றது வந்து சில பேருக்கு மட்டும்தான் அது அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ இதில் நான் பார்க்குறது, விஷால் வந்து ஜாக் மேலே அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு இருக்கார் அப்படின்றது என்னால் உணர முடியுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, தர்ஷிகா வந்து வெளியில் போனாலும் பரவாயில்ல, ஜாக் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவருடைய கேம் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு ராணுவும் ஜாக்கும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அங்கே பேசும்போது ஜாக் சொல்கிறாங்க, என்னையே தான் டார்கெட் பண்ணுறாங்க, என்ன தான் போனோன்றதில் இருக்காங்கன்னு. அது உண்மை. பாவம் ஜாக் வந்து திருப்பி 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 நாமினேஷனில் இருக்காங்க. எல்லா நாமினேஷனுக்கும் அவங்க பேர் போயிட்டே தான் இருக்குது. அவங்களும் சர்வைவ் ஆகிட்டே தான் வராங்க. முன்னால் வந்து பார்த்திங்கன்னா, முன்னால் சீசன்ஸ்லலாம் ஒருத்தர் திருப்பி 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 சேவ் ஆகிறாங்க அப்படின்னா இவங்களே அடுத்தது 2-3 தடவை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சேவ் ஆகிட்டு தான் இருக்காங்க, இப்போ நல்ல பேரில் தான் இருக்காங்க, இப்போ வேணாம் அப்புறமா பார்க்கலான்னு விடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, எத்தனை வாட்டி அவங்க சேவ் ஆனாலும் அவங்களே தான் அனுப்பிட்டுருக்காங்க. அது வந்து பாவமாக இருக்குது. இது மற்ற சீசன்லலாம் வந்து எப்போவுமே இந்த சமையலுக்கு ஒருத்தரை வச்சுருவாங்க. இந்த கொஞ்சம் வயசில் ஜாஸ்தியானவங்கள சமையலுக்கு வச்சுருவாங்க. அந்த லேடிஸ் வந்து சமையல் செஞ்சுட்டே இருப்பாங்க இத்தனை கூட்டத்துக்கும். கூட்டம் குறைஞ்சி ரொம்ப கம்மியான உடனே அவங்கள அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி பண்ணிட போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஜாக் வந்து வயசு அந்த அளவு இல்லை, ப்ளஸ் வந்து அவங்க நல்லா விளையாடக்கூடியவங்களாக இருக்காங்க. ஃபிசிக்கல் கேம் ஆகட்டும், மென்டல் கேம் ஆகட்டும், எல்லாமே விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள அப்படி அனுப்பிடக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு பயம். பட் இந்த சீசன் பொறுத்தவரையிலையும் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதனால் இதுவும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ வந்து ராணவ்கிட்ட பேசும்போது ராணவ்கிட்ட சொல்கிறாங்க, என்ன தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னும் பொழுது ராணவ் சொல்கிறாரு, உங்கள் கூட நான் இருக்கேன்றதுனால இப்போ என்னையும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே அதுதான், என்னை வீக் ஆகணுன்றதுக்காக என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் என்கிட்டேருந்து விளக்கிடுவாங்க, அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. சவுண்டையும் அப்படி தான் பண்ணுவாங்க, இப்போ ஒன்றையும் அப்படி தான் பண்ணுறாங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பவித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஃப்ரிட்ஜே திறக்க விட மாட்டேன்றாங்க, பர்மிஷன் வாங்கணுன்றாங்க. நான் என்னமோ அங்கேருந்து ஏதோ திருடிக்க போகிற மாதிரி நான் போகும்போதெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு சொந்த வீடு மாதிரியே ஒரு ஃபீல் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பியும் பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்து விஷாலுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஊட்டினது கூட போய் தொலையுதுன்னு விட்டாலும் ஊட்டி முடிச்சுட்டு கண் திருஷ்டிக்கு சுற்றுறாங்களாம். ஐயோப்பா, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் திருஷ்டி சுற்றி போட்டுடுறாங்களாம் அவங்க. இதுக்கும் மேலே அடுத்ததாக ஒரு கழுத்துக்கு ஒத்தடம், ஹாலில் உட்காந்து கழுத்துக்கு ஒத்தடம் கொடுத்துட்ருக்காங்க. திருப்பியும் பவித்ராவும் ஆனந்தியும் இதே புலம்பிகிட்ருக்காங்க. இது என்னது பாரு, அவள் சொன்ன பேரே கேட்க மாட்டேன்றா, உட்காந்து கழுத்துக்கு வந்து ஒத்தடம் கொடுத்துட்ருக்கா, அவள் பேர் கெட்டுட போதேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஷிதா வாரு இப்போ சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு அவள் விலகிட்டா, இவள் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அடுத்தது திருப்பியும் நைட்டு படுக்க போகிறாங்க. பெட்ரூமில் போய் திருப்பியும் விஷால் உட்காந்து பேசுகிறாரு. ஏன் நீ டல்லாக இருக்க? தர்ஷிகா டல்லாக இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ஏதோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது விட்டுடு அப்படின்றாங்க. அவங்க வந்து இல்லை நான் உன் பொம்மையை எடுக்கலைன்னு நீ வருத்தப்படுறியா, ஐம் வெரி சாரி, நான் இப்போ ரியலைஸ் பண்ணலை, நான் ஜாக்கை தான் தூக்கணும்னு நினச்சிட்டு போனேன், அதனால் இதை மிஸ் பண்ணிட்டேன், வெரி சாரி அப்படின்றாரு. இது மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இது வந்து தர்ஷிகா பொறுத்தவரையில் நான் முன்னையும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், ஒரு ஆண் பெண் எல்லோரும் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு லவ்வாக தான் மாறணும் அப்படின்றது கிடையாது. ஒரு க்ரஷ் வரலாம், ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருக்கும்போது ஒரு க்ரஷ் வரலாம். பட் அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பெண்கள் வந்து ஒருத்தனை பார்க்குறோம், ஒருத்தனை பிடிச்சிடுச்சுன்ட்டு இப்படியே விழுந்துட்டா அதில் அர்த்தமே இல்லை. அவன் யார் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இது நீங்கள் ஷோக்காக பண்ணுறீங்கன்னா கூட தட் இஸ் ஆல்சோ ராங். இதை வந்து நாளைக்கு சின்ன வயசில் இருக்கிற பசங்கள்லாம் பார்த்ததுன்னா அவங்களும் தப்பான முடிவு பண்ணுவாங்க இந்த மாதிரி. இது என்ன ஒரு ஆண் பெண்ணுன்னா இது மட்டும்தான் இருக்கணுமா? அதை பிரேக் பண்ண முடியாதா? இதெல்லாம் படித்த பெண்கள் தானே, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து இன்னொரு வருத்தம் என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு படித்து ஒரு காலில் நின்று இவ்வளோ ஃபேமிலிக்கெல்லாம் இவ்வளோலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க தன்னை வந்து தரம் தாழ்த்திக்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக ஒரு ஆளுக்கு போய் நம்ம அந்த பையனுக்கு ஊட்டி என்ன பிரியா சாதிச்சிட்டோம்? ஏன் அவனுக்கு கை கால் இல்லையா? சாப்பிட மாட்டாங்களா? நம்ம என்னத்துக்கு ஊட்டணும்? நம்மளை எதுக்கு தாழ்த்திக்கணும்? நம்மளை ஒரு இடத்துக்கு தாழ்த்திக்கிறோம் இல்லையா? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பவித்ரா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவள் பேர் வெளியில் கெட்டுறக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பவித்ரா ஜெனுவினாக விளையாடுறாங்க. அதே மாதிரி நான் சொல்லுவேன், வர்ஷினி வெளியில் போனாங்க, அவங்க வந்து பிரின்ஸிபல் வைஸ் பிரின்ஸிபல் ரோலில் நடிச்சுட்டு அப்போ வந்து ஜெஃப்ரியை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் வந்து அந்த மாதிரி நடிச்சுட்டே இருந்தேன்னா எனக்கே ஒரு மாதிரி க்ரஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப தனியாக கூப்பிட்டு போய் சீக்ரெட்டாக சொல்லுவாங்க. அது ரியல் கேரக்டர், அதுதான் ரியல் கேரக்டர். அவங்கள மீறி ஏதோ ஒரு க்ரஷ் மாதிரி வந்திருக்கு, அதை சொன்னாங்க. ஆனால் வந்து அதை வந்து அவங்க காட்டிக்கலை, அது மாதிரி நடந்துக்கலை. அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக அருண் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு வெளியில் போனாலும் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுட்டு போனாங்க. அதுதான் கேரக்டர். அப்படி தான் நம்ம இருக்கணும். இதை பார்க்குற சின்ன குழந்தைங்களுக்கு மெயினாக நான் சொல்ல விரும்புகிறேங்க. நம்மளை தரம் தாழ்த்தி அந்த மாதிரி ஒரு இடத்துல, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஷோ, இது எவ்வளோ பேர் பார்க்குற ஷோ, அதில் போய் நம்மளை தரம் தாழ்த்திக்கவே கூடாது. அதில் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைய எபிசோடு இதோட முடிஞ்சுது. இன்னி 52வது நாள் வந்து இதோட முடிஞ்சது. 53வது நாள் என்ன ஆகுதுன்னா, கிச்சனில் வந்து மஞ்சரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து சிரமமாக இருக்குது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு, இது நான் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அடுப்பு யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேப்டனை கேட்கலாமான்னு, கேப்டன் ஓகேன்னு சொன்னால் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு கேப்டன்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் வந்து இல்லை, குக்கிங் டீம் அதுக்கு தானே இருக்காங்க, பண்ணி கொடுப்பாங்கன்றாங்க. இல்லை, அவங்க பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க, பட் நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. இல்லை, ஒருத்தருக்கு கொடுத்தா அது இதாக பிரச்சனை வரும், அதனால் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி, அது விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு அன்னைக்கு வைக்கிற ஒரு கேமில் வந்து பப்பட் டாஸ்க்னு ஒன்று வந்தது. அதாவது யார் பப்பட் மாஸ்டர், அவங்க சொல்ல பேச்சை கேட்டு யாரெல்லாம் பப்பட்டாக ஆடுறாங்க அப்படின்ற ஒரு கேம் வந்தது. ஸோ அதில் வந்து ஒருத்தர் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து விஷால் வந்து திருப்பியும் பப்பட் மாஸ்டர் வந்து ஜாக்கு, பப்பட்ஸ் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ரயான் அப்படின்னு சொல்கிறாரு.
அது வரைக்கும் ஓகே. அதுதான் எல்லோரையும் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து ஒரு வாரமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் யாரெல்லாம் அந்த மாதிரி வராங்களோ அவங்கெல்லாம் வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப வன்மமாக தான் இருக்குது. எல்லாமே விஷாலுக்கு வந்து ஜாக் தான் டார்கெட்டுன்றது வந்து கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. ஒரு காரணமே இல்லாத அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்ன தான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. வெளியில் எதனா பிரச்சனை இருக்கா அவங்களுக்குள்ளன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப டார்கெட் பண்ணுறாருன்றது மட்டும் தெரியுது. அடுத்ததான் ஜாக்கும் வந்து விஷாலை தான் சொன்னாங்க. விஷால் தான் பப்பெட் மாஸ்டர். அருண் கூட தீபக் இவங்கெல்லாம் வந்து அவருடைய பப்பெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. டிஸ்கஷன்லாம் போகுது. டிஸ்கஷன்லாம் போயிட்டு அதுக்கு டிஸ்கஷனில் ஆனந்தி ஏதோ பேச விடலை, சாச்சனாவை ஏதோ பேச விடலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ சாச்சனா அதெல்லாம் முடிஞ்ச உடனே எழுந்து வராங்க. எழுந்து வந்து என்னமான்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து நான் ஒரு பூ கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமா ஃபஸ்ட்டு நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா, சொல்லி அட்ரஸ் பண்ணுறேம்மா நான், அப்புறமா பண்ணுமான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ கேப்டன் வந்து யாரையும் முழுசாக பேச விடுறதில்ல, ஆனந்தி பேசினாலும் கட் பண்ணுறாரு, நான் பேசினாலும் கட் பண்ணுறாரு, அதனால் நான் வந்து ஒரு பூவை கட் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் ஆதரிக்கிறாங்க, சில பேர்லாம் எதிர்க்கிறாங்க. சாச்சனா ஃபைனலாக சாச்சனா சொல்லிடுறாங்க, என்னை பொறுத்தவரையில் கேப்டன்றவர் வந்து ஒரு நல்ல லிசனராக இருக்கணும். யாராவது வந்து சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஃபுல்லாக கேட்கணும், கேட்டுட்டு அதை உள்வாங்கணும். அது கேப்டன் பண்ணலை. அதனால் நான் ஒரு பூ கட் பண்ணுறேன். எனக்கு யார் எதிர்த்தாலும் யார் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் ஃபீல் பண்ணுறேன், நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு கட் பண்ணாங்க. ரொம்ப தெளிவாக பேசினாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலேயே வந்து இந்த வயசுக்கு தான் நினச்சது செய்யணும், இது சரியானது தான் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்ததோட யார் ஆதரித்தாலும் ஆதரிக்கலைன்னாலும் இது என் கருத்து, நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அதை ஒரு பூவை கட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப உண்மையிலேயே நல்லா இருந்தது. இதே டாஸ்கில் வந்து சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னா, பவித்ராவை பற்றி பேசினாங்க. அதாவது பவித்ரா வந்து சொல்லி வருத்தப்பட்டாங்க, இங்கே வந்து தீபக் வந்து ரொம்ப எல்லோரும் பப்பட் மாதிரி ஆக்கிடுறாரு, இங்கே போகக்கூடாது, அங்கே வரக்கூடாது, இதை தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு, அவங்கள ஃப்ரிட்ஜை தொடக்கூடாதுன்றது வந்து ஃப்ரிட்ஜுன்றது ஒரு காமன் திங்கு, அது யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அது சாதாரணமாக தான் பேசினாங்க. பட் இவங்க வந்து பவித்ரா வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. நீ எப்படி என் பர்சனல் விஷயத்தை அங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு. இவங்க சொல்கிறாங்க, அது பர்சனல் கிடையாது, ஃப்ரிட்ஜுன்றது ஒரு காமன் திங் தானே, அது எப்படி பர்சனல் ஆகும், நான் அதை பற்றி பேசுனது எப்படி பர்சனல்னு நீ சொல்கிற அப்படின்னு. பட் அவங்க ஒத்துக்கலை. இது எனக்கு நடந்த இன்சிடெண்ட், நான் ப்ரைவேட்டாக சொன்னது வந்து நீ பப்ளிக்கில் கேட்கலான்னாங்க. அது 2 பேர் சைடுமே 2 பேர் சொல்கிறதுமே சரியாக தான் இருந்தது. ஸோ இந்த ஆர்குமெண்ட் ஒன்று போயிட்டே இருந்தது. பொம்மை டாஸ்க் திருப்பி ஆரம்பிச்சது. என்னாச்சு, சத்யா வந்து ஜாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. கடைசியாக இவங்க 2 பொம்மை தான் நிற்கிது, விஷால்தும் ஜாக்கும் தான் நிற்கிது. விஷால் வந்து அங்கேருந்து சொல்கிறாரு, ஐஷு திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்றாரு. ஒரு வன்மம்ன்றது ஒரு அளவுக்கு மேலே போயிட்டுருக்குது. அது வந்து என்ஜாய் பண்ணி செய்கிறது இன்னுமே கஷ்டமாக இருக்குது. அது எப்படி மற்றவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணும்பொழுது ஒரே ஆளை திருப்பி திருப்பி குத்திகிட்டு இருக்கும்போது அதை மற்றவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. சத்யா எஸ்பெஷலி அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்ன்றது போயிடுது அந்த இடத்துல. அருண் அப்படி செய்து நான் பார்க்கல. பட் இவங்கெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் டீமாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு தப்பான கேம் ஆடுறாங்களோ அப்படின்னு தான் இருக்குது எனக்கு. ரூல் மாற்றுறாங்க. எவிக்ட் ஆகி போனவங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் பிட்குள்ளே குதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் அடுத்த கேம்லேயே என்ன ஆகிடுதுன்னா, ஜெஃப்ரி எடுக்கிறாரு. ஜெஃப்ரி எடுத்தோடனே ராணவ் குதிச்சிடுறாரு. அந்த பிட்டுக்குள்ளே குதித்து ஜெஃப்ரியை பிடிச்சிடுறாரு. ஜெஃப்ரியை பிடிச்சிட்டு விட மாட்டேன்றாரு. அப்போது ரயான் வந்து உள்ளே குதிச்சிடுறாரு. ரயான் குதிச்சுட்டு ரயான் வந்து அவரை இழுக்கிறதுக்காக பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ உள்ளே குதிக்கக்கூடாதுரா, நீ எப்படிரா நீ குதிக்கிற, நீ பொம்மையை தொடக்கூடாதுரா, நீ பொம்மையை எப்படிரா தொடுறேன்னு கத்திட்டே இருக்காரு ரயான். ஆனால் ராணவ் வந்து விடவே மாட்டேன்றாரு. அதுக்குள்ளே பிக் பாஸ் கூட சொல்கிறாரு, பிட்குள்ளே குதிக்கக்கூடாது விக்டானவங்கன்னு கூட சொல்கிறார். அப்போ கூட வெளியில் வரல. ராணவ் வந்து அந்த அளவுக்கு ஒரு வெறியோடு ஆடிட்டு இருந்தார் அவர். ஜெஃப்ரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். அந்த கேம் முடியுது. அந்த கேமில் வந்து ரயானோட பொம்மை தான் நின்று போயிடுது. அப்போ இது முடிஞ்ச பிறகு வந்து உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரயான் சொல்கிறாரு, இவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலைன்னு சொல்லிக்கிறான், ஆனால் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தால் அவன் வந்து இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, உள்ளே குதிக்கக்கூடாது, குதிக்கிறான், நான் சொல்கிறேன். அவன் வந்து 55 கிலோ இருப்பான் அவன் ஜெஃப்ரி. ஒரு 110 105 வெயிட் இருக்கிற ஆள் வந்து அவனை பிடிச்சா எலும்பே நொறுங்கிடாதா
அப்படின்லாம் கேட்குறாரு. இவன் வந்து இல்லை இல்லை நான் அவ்வளோலாம் பிடிக்கல, அவன் திமிரி தானே இருந்தான், அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்தா எப்படி முடியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அடுத்தது திருப்பி ஆரம்பிக்க போகுது கேமு. அப்போ வந்து கேப்டன் வந்து சொல்கிறாரு, எவிக்ட் ஆனவங்கெல்லாம் தயவு செஞ்சு பிட்டில் குதிக்காதீங்க, பொம்மையை தொடாதீங்க, ஒரு ஃபேர் கேம் ஆடலாம். இந்த விஷயத்தில் தீபக் வந்து ரொம்ப டீசெண்டாக ட்ரை பண்ணுறாரு. அவரால் முடிஞ்சதெல்லாம் ரிமைண்ட் பண்ணுறாரு. எங்கெல்லாம் ஒரு கேப்டனாக ஒரு ஜென்ரலாக இருந்து சொல்லணுமோ அதெல்லாம் சொல்ல தான் சொல்கிறாரு. அதனால் ரொம்ப வயலண்ட்டாக ஆடாதீங்க எல்லாமே சொல்கிறாரு அவர். ஜாக்கிரதையாக விளையாடுங்க எல்லாம் சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜாக்கு, சௌந்தர்யா அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போது இந்த டாபிக் வந்த உடனே என்ன ஆகிடுதுன்னா, ராணுவ வந்துட்டு ராணுவுக்கும் ஜாக்குக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அப்போது அவங்க மரியாதை கொடுத்து தான் பேசிகிட்டு இருக்காங்க ஜாக்கு. பட் சட்டுன்னு இவர் வந்து ஏதோ ஒரு தகாத வார்த்தையை சொல்லிடுறாரு. அது மியூட் பண்ணிட்டாங்க, என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனால் அந்த வேர்டை கேட்ட உடனே ஜாக் உடஞ்சிடுறாங்க, உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சௌந்தர்யா அப்பாடா, இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல சௌந்தர்யாவை. பயங்கர கோவம் வந்துடுச்சு. என்னடா பேசுகிற, என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. அவங்க சத்தம் போட்ட உடனே தான் ராணுவுக்கு புரிஞ்சுது நம்ம ஏதோ தப்பாக பேசியிருக்கிறோன்றது அப்போ தான் உணர்ந்தார். ஆனாலும் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சாரி சொல்லலை. ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் அவங்க சொன்னாங்க, எனக்கு சௌந்தர்யாவே சொல்லிட்டாங்க, வேணாண்டா அவன் சாரி அப்படின்றாங்க. அவங்க ஜாக்கும் சொல்லிட்டாங்க, எனக்கு வேணாம் அந்த சாரி அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஜாக் சொன்னாங்க, நான் உன்னை வந்து ஒரு அடி அடிச்சுட்டு சாரின்னு சொன்னால் ஏற்றுப்பியா நீயே அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப உண்மை. கையில் அடிச்சிருந்தால் கூட அது மறந்து போயிடும். ஒரு மனசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்காருன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 2 இன்சிடெண்ட்டுக்குமே ராணுவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கூடாதுன்னு சொல்கிறது பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு கூட அவர் வீட்டிலேருந்து சட்டனை எழுந்து வரல. ரொம்ப மேன்ஹேண்டில் பண்ணார். ரொம்ப ஜெஃப்ரியை வந்து பயங்கர டைட்டாக பிடிச்சாரு. அதே மாதிரி இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து அது கட்டாயமாக இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ற ஒரு சென்ஸ் இருந்திருக்கணும். அது சொன்னது ரொம்ப தப்பு. அதனால் நிச்சயமாக அவருக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணால் ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற பயம் வேணும் எல்லாருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே அடுத்தது வந்து இன்னும் மஞ்சரி கேம் ஒன்று இருந்தது. மஞ்சரி கேமில் வந்து என்ன பண்ணுறாங்க, பவித்ரா கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, நீ போய் உன் பொம்மையை வச்சுட்டு இன்னொரு ஸ்லாட்டை மறைச்சிக்கோ, பிடிச்சிக்கோ எனக்காக, நான் வந்து என்னுடைய இது வைக்கிறதுக்காக அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்லே உள்ளே போயிட்டாங்க. முதல்லே உள்ளே போயிட்டு இவங்க அந்த டாலை வச்சுட்டு ஒன்று வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்லாட்டை மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. இருக்கிறது ஒரு ஸ்லாட்டு, இவங்க அந்த பொம்மையை வச்சுன்னு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. மஞ்சரி கஷ்டப்பட்டு உள்ளே வந்துட்டு பார்த்தா ஸ்லாட் இல்லை, இருக்கிறது ஒரு ஸ்லாட். இவங்க வைக்கிறதா அவங்க வைக்கிறதா அப்படின்னு தெரியல. அப்படின்னும் போது மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, என்ன நீ இப்படி பண்ணிட்ட, நான் உனக்கு சொன்னது புரியலையா அப்படின்றாங்க. பவித்ரா வந்து இல்லை நான் அப்படின்னு நினச்சேன்றாங்க. நம்ம பார்க்குறவங்களுக்கே வந்து ஒரு சந்தேகம் வந்தது, பவித்ரா வந்து உண்மையிலேயே ஒரு கேம் ஆடுறாங்களா. ஃபஸ்ட்டு ரஞ்சித்துக்கும் அப்படி தான் ஆச்சு. கண்டினியூஸாக 2-3 தரமாக விட்டுட்டுருக்காங்க. ஸோ இப்போவும் வந்து இது வந்து எப்படி தற்செயலாக நடந்ததுன்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் ப்ராமிஸாக தெரியாமல் தான் நான் பண்ணேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அடுத்த கேமில் அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சுது. பட் இந்த இதில் வந்து இண்டிவிஜுவலாக ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் இண்டிவிஜுவலாக ஆடுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய குரூப்பிசம் இன்னும் இருக்குது. என்னை பொறுத்தவரையிலையும் இங்கே வந்து டார்கெட் பண்ணப்படுகிறார்கள். மெயினாக ஜாக்லின், அடுத்தது மஞ்சரி. இவங்க 2 பேரையும் ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது ஆண்களுக்கு வந்து தர்ஷிகா மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து அப்படியே பணிவிடை செய்துட்ருக்கிற பொண்ணு கூட அங்கே சர்வைவ் ஆக முடியும். ஆனால் எதிர்த்து நின்று இவ்வளோ வேலை செஞ்சு ஒரு ஜாக்லின் அவ்வளோ ஒரு சமையல் அவ்வளோ பேருக்கும் செய்துட்டு எல்லா கேமையும் ஆடிக்கிட்டு, அதே மாதிரி மஞ்சரி வந்து எல்லாம் பர்ஃபெக்ட்னு சொல்லலை நான். சில சமயங்களில் மாறுது, அவங்க பேச்சு அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் ரூடாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க மாற்றிக்க வேண்டியிருக்கும். ஆனால் கூட ஒரு ஆளுமையாக இருக்கிற பெண்ணை பார்க்கும் பொழுது இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இங்கே இருக்கிற பாய்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தவிர அவங்க ஒன்றும் பெருசு தப்பு பண்ணலையே. அவங்க 2 பேரையுமே டார்கெட் பண்ணுறாங்கன்னும் பொழுது ஏன் தர்ஷிகா ஒன்றுமே பண்ணாத தர்ஷிகாவை எப்படி அப்படியே சர்வைவ் ஆக விடுறீங்க? இல்லை அன்ஷிதாவை எப்படி சர்வைவ் ஆக விடுறீங்க? அன்ஷிதா ஒரு கேம் தான் ஆடினாங்க, வேறு என்ன பண்ணியிருக்காங்க? அன்ஷிதா எப்படி சர்வைவ் ஆகுறாங்க? பவித்ரா எப்படி சர்வைவ் ஆகுறாங்க? ஆனந்தி எப்படி சர்வைவ் ஆகுறாங்க? ஆனால் நீங்கள் ஜாக்கையும் மஞ்சரியும் தான் எப்போவுமே டார்கெட் பண்ணுவீங்க. ஏன்
அவங்க 2 பேரும் ஆளுமையாக இருக்காங்க, நிறைய பேசுகிறாங்க, தட்டி கேட்குறாங்க அதனால். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ இதோட இன்னைய கேம் முடிஞ்சிருக்கு.